ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிற 4வது எச்சரிப்பை நாம் பார்க்க முடிகிறது. 4வது எச்சரிப்பாக விசுவாச துரோகம் அல்ல என்று சொன்னால் பின்வாங்குதலும் பின் விளைவுகளும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டோம், தேவன் வெளிப்படுத்திய அந்த இரகசியங்களை தெரிந்து கொண்டோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், இவைகளை கற்றுக்கொண்ட பின்பு வேண்டுமென்றே நாம் அந்தகாரத்தின் கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் எதிரிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று எபிரேய ஆக்கியோன் எச்சரிக்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவு அவர் மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்திற்கு பிறகு என்று கூறவில்லை. நாம் சத்தியத்தை அறியும் அறிவை பெற்றிருந்தும் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிப்பதை நாம் மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறது, ஒருவேளை நாம் தொடர்ச்சியாக இந்த சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்று சொல்லுகிறபடியினாலே, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் என்றால் ஒன்று மட்டுமில்லாது பல பாவங்களை இருதயத்திலும் வாழ்க்கையிலும் அவர்கள் செய்யக்கூடியவர்களை குறித்து இவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பாவத்தை குறிப்பாக குறிப்பிடுகிறது போல இல்லாமல் நிறைய பாவங்களை மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே, மன்னிப்பே இல்லாத பாவம் என்று ஒன்று உண்டு. கிறிஸ்துவையும் மற்றும் அவருடைய தியாகத்தையும் நிராகரித்தல், அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை விட்டு விலகுதல், இந்த காரியங்கள் மன்னிப்பை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பாவத்தை மனப்பூர்வமாய் செய்கிறவர்கள் எப்படி மாறி விடுகிறார்கள்? நியாய தீர்ப்பு வரும் என்கிற ஒரு பயம் அவங்களுக்கு கட்டாயம் தேவன் நமக்கு நீதியான தண்டனையை வழங்கி விடுவார் என்கிற காரியமும், எதிரிகளை பட்சிக்கும் என்று சொன்னால் பாவம் செய்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான், எதிரியாக அவன் மாற்றப்பட்டு விடுகிறான். என்னதான் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்திருந்தாலும், ஒரு முறை அவன் பிரகாசிக்கப்பட்டிருந்தாலும், வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் இருந்தாலும், இப்பொழுது மனப்பூர்வமாய் அவன் சத்தியத்தெல்லாம் தெரிஞ்ச பிறகு பாவம் செய்கிறவனாய் இருந்தான்னு சொன்னால் எதிரிகளை பட்சிக்கக்கூடிய ஒரு கோபாக்கினையே அவனுக்கு இருக்கும் என்று கடுமையாக எபிரேய ஆக்கியோன் எச்சரிக்கிறார். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன், அதாவது நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. 2-3 பேர் இந்த பாவத்தை செய்தானி சாட்சி கொடுத்துட்டா போதும், அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அடைந்தாக வேண்டும். இங்கே மரண தண்டனையைத்தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே இரக்கம் பெறாமல் சாகிறானே, கல்லறிந்து கொலை செய்யப்படுகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அதாவது இன்றைக்கு மனிதனே கொடுக்க முடியாத ஒரு விலைக்கிரயத்தை தன்னுடைய பாவத்திற்கு விலையாக அவனிடத்தில் கொடுக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் விலையேறப்பெற்ற தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தை இந்த பூமியில் தியாகமாக தந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை அவன் காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, விலையேறப்பெற்ற ஒரு பொருளை மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருக்கிறார். அதை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மணவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக, நம்மை பரிசுத்த அலங்காரம் செய்யும்படியாக நம்முடனே தங்கி இருக்கிற அந்த கிருபையின் ஆவியானவரை நிந்திக்கிறவன், அதாவது அவன் பாவத்தை மனப்பூர்வமாய் செய்கிறவனாய் இருந்தான்னு சொன்னால் தேவனும் எதிரியாக மாறிவிடுகிறார், குமாரனும் அங்கே எதிரியாக மாறிவிடுகிறார். அங்கே கிருபையின் ஆவியானவரும் அவர் எதிரியாக மாறிவிடுகிறபடியினாலே எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு
பாத்திரவானாய் இருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். திருத்துவமே மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பழிவாங்குதல் எனக்குரியது. இது நம்ம நிறையா நேரங்களில் எனக்கு தவறு செய்கிறவங்களை ஆண்டவர் பழி வாங்கிடுவார்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டவன், பரம ஈவை ருசி பார்த்தவன், அதாவது சத்தியத்தை அறியவை அடைந்தவன், அவன் ஒருவேளை மனப்பூர்வமாய் பாவம் செய்து பின்வாங்கி போவானானால் அவனை பார்த்தும் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இன்னைக்கு உலக மக்களால் நம்ம தண்டிக்கப்படுகிற தண்டனையே நம்மால் தாங்க முடியல. கொஞ்சம் கண்ணீர் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை தாக்கும் என்று சொன்னால் தாங்க முடியாத இருதய வேதனைகள் நமக்கு உண்டாகிறது. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்குமே. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை அவன் கடைபிடிக்காமல் போனால் இரக்கம் பெறாமல் சாகிறான். அதே போல தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அவன் தேவனுக்கு பகைஞனாக, தேவனுக்கு எதிரியாக மாற்றப்படுகிறபடினால் அவருடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. 2 விதமான மரணங்கள் நடந்து விடுகிறது. இந்த பூமியிலே அவன் சங்கரிக்கப்படுகிறான். அதற்கு பின்பாக நித்திய ஆக்கினையை, நித்திய நரக தண்டனையை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது சொன்னார், அதாவது உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவர் ஒருவருக்கே பயப்படுங்க. இன்றைக்கி உலக பிரகாரம் மனிதர்கள் ரொம்ப பகைச்சாங்கன்னா ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருந்து நம்முடைய உயிரை எடுத்து விடலாம், ஆனால் அவர்கள் நரக தண்டனை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமேன்னு சொன்னால் 2 விதமான தண்டனை. இந்த பூமியிலேயே நாம் நிர்மூலமாக்கப்படுகிறோம் அல்லது அழிக்கப்படுகிறோம். நித்திய காலமாக நரகத்தில் வாழ்கிற ஒரு ஆக்கினையை பெற்றுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் 4வது எச்சரிப்பை சொல்லுகிறார். அதாவது விசுவாச துரோகம் உங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது, பின்வாங்குதல், பின் விளைவுகள் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. திரும்பவும் ஆச்சாரங்களில் அமைந்து ரட்சிப்பின் மேன்மையை உணராமல் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால், திரும்ப நான் நியாயப்பிரமாண பழிகளை செலுத்திட்டானா எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு நினச்சி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அவரை மிதித்து செல்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு மிகுந்த ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. நமக்கான அனைத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் உண்டு. அலைந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாச வாழ்க்கைக்குன்னு சில ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசிகள் ஊழியர்கள் என்ற போர்வையில் கொஞ்சமும் பயமின்றி துணிந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் நம்மை பார்த்து வேதம் எச்சரிக்கிறது, நீங்கள் தேவனுக்கு எதிரிகள், தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறது. ஆகவே பாவத்தில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், மனப்பூர்வமாய் பாவத்தில் நாம் பாவங்களை செய்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் ரொம்ப நாள் இந்த நிலையில் நம்ம நீடிக்க முடியாது. நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளினால நம்முடைய பாவங்களை கழுவுகிறதற்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் தருகிற கிருபையை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு ஈடேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.